செல்விக்கா, என்னடி பிரியா, நீங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாவான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டா. இப்போ என்னன்னா நான் கூப்பிடாமே வந்திருக்கேன். சரி, அப்போ நான் இப்போ போயிட்டு நீங்கள் கூப்பிடல, அதுக்கப்புறம் திரும்பி வாரேன். ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்ல வந்தால் அதுக்குள்ளே கிளம்புக. நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி இங்கே வந்திருந்தா எங்கள் அத்தையை பார்த்துருக்கலாம்ல. நான் இங்கே வந்தது உங்கள் அத்தையை பார்க்க ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான். என்ன விஷயம்டி, காரணம் இல்லாமல் வர மாட்டியே? ஓ, அதே கேட்குதியே, என் ஃப்ரெண்டு அதே அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா. என்னையும் துணைக்கு கூப்பிட்டாடா. அப்படியே கூட வந்துட்டு உங்களையும் பார்த்துட்டு கடையில் ஜாமானமும் வாங்கிட்டு போயிடலாம்னு வந்தேன். அப்போ நீ என்னையை பார்க்கணும் கிளம்பி வரல. அதுக்கு நீங்கள் தனியாக போனால் மட்டும்தான் உங்களை பார்க்கணும் அங்கேருந்து கிளம்பி வர முடியும். இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி தந்தா? பெரிய கிழவி மாதிரி பேசுகிறத பாரு. இதெல்லாம் யாரும் சொல்லி தரணுமாங்க? உங்கள் லட்சணத்தை பார்த்தா தான் நாட்டில் பேசுறதுக்கு வருது. எனக்கு என்னடி குறைச்சல்? நான் ராசாத்தி கணக்காக தானே இருக்கேன். நீங்கள் சொல்லுங்க பொய்ய நம்பருக்கு வேற ஆளை பாருங்க. கையில் ஒன்றையும் கொண்டு வரலையா? ஜாமான் வாங்காமல் வந்தேன். என்ன அக்கா போய் வாங்கணும். நான் முதல்ல ஜாமானத்தை வாங்கிட்டு தான் இங்கே வரணும்னு நினச்சேன். கடையை எட்டி பார்த்தாச்சு. கடைக்கு முன்னாடி உங்கள் அத்தையும் அந்த கலாபம். நீ வரும்போது அவி 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு இருந்தாவ. ஆமாக்கா, அங்கே தான் நின்னாவ. இதுதான் நல்ல சான்ஸுன்னு அங்கேருந்து குடுக்குடுன்னு இங்கே மரமும் ஓடி இருந்துட்டேன். ஏன்டி இப்படி பட்ட பக்கத்தில் பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? இழைக்கவே இல்லை, குடுக்குடுன்னு ஓடி வந்தாலாம். எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீ ஒன்றும் மறுபடியும் காது குத்தண்டா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னானிக்கு உடனே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடாத. நான் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு காப்பியாவது குடிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தைக்காவது கேட்டியா? ஒரு நிமிஷம் நீ இதில் இரு, உனக்கு சூப்பராக காப்பி போட்டு கொண்டு வந்து தாரேன். அவசரம்னு காப்பியை போட்டு கொண்டு வரேன்டா. பைய பொறுமையாகவே போட்டு கொண்டாங்க. அண்ணி, எனக்கு ஒரு காப்பி கொண்டாங்க. வாசனி, அதில் உட்காரு, ஒரு 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவேன். சரி, நீ பைய பொறுமையாகவே வாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருது, அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல. அங்கே ஒரு சோபா ஃப்ரீயாக தானே கிடக்குது, அதில் போய் உட்கார வேண்டியதானே. கொஞ்சம் நவுண்டுக்கோ, எனக்கு இதில் உட்கார தான் பிடிக்கும். உட்காரு. இவ்வளோ இடம் போதுமா? போதும். என்ன செல்விக்கோ, உள்ளே போயிட்டு உடனே வந்துட்டியே? உங்கள் அத்தைக்கு காலையில் போட்டு கொடுத்த காப்பி மிச்சம் இருந்துச்சோ, அதை சூடு பண்ணி கொண்டு வந்துருக்கீங்களோ? ஏன், காலையில் போட்ட காப்பி இருந்தால் குடிக்க முடியும்? குடிக்க மாட்டேன்னு நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன்? கொண்டா, இந்த பிடி, இதை சோனிக்கிட்ட கொடு. இந்த பிள்ளை பேர் சோனியா? இந்த சோனி, இதை பிடி. இப்போ இந்த கப்பை எடுக்கலாமா? நீ யார் இப்போ எடுக்கண்டான்னு சொன்னது? எடுத்துக்க. எனக்கோ காப்பி சூடாகவே இல்லை. உனக்கு இந்த சூடு பத்தாதா? அப்போ நான் திரும்ப சூடு பண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நான் இப்படியே குடிச்சிடுறேன். அண்ணி, காஃபி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சோனி. செல்விக்கோ, கொஞ்சம் சீனி அதிகமாக போட்டிருந்துருக்கலாம்ல. அதிகமாக தண்ணி போட்டிருந்தேன். உனக்கு என்ன இனிப்பு கம்மியாக வருது? இனிப்பு சரியாக தான் இருந்தா நீ? அவளுக்கு சரியாக தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தான் சீனி அதிகமாக போட்டு குடிக்கிறது தான் பிடிக்கும். இப்படியே சீனி அதிகமாக போட்டு குடிச்சாண்டு வச்சுட்டு சுருக்காவே சுகர் வந்துடும். வந்துட்டு போட்டோம். அப்புறமா நீ தான் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைன்னு வாங்கி தின்னுக்கிட்டே தெரியும். செல்விக்கோ, நீங்கள் டாக்டர் சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகத்து வருது. நீங்கள் அழகாக டாக்டர் காமெடியெல்லாம் சொல்லுவீங்களா? ஒரு காமெடி சொல்லுங்களா? என்னடி நீ திடுதுப்புன்னு கேட்டோன்னா எனக்கு உடனே எப்படி நீ ஞாபகத்தில் வரும்? அதெல்லாம் வரும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் அதை கையில் வச்சுட்டே இருப்பிய? கீழே வச்சுட்டு அதில் உட்காந்து சொல்லுங்க. நீ என்ன சோனி, நீயுமா? எனக்கும் போர் அடிக்குதா? நீ ஒரு காமெடி சொல்லுங்க. அதை கொண்டாங்க, இதில் உட்காருங்க. இதில் உட்காருங்கக்கோ. சொல்ல மாட்டேன்னு சொன்னால் 2 பேரும் என்ன உடைய போறிய? ரொம்ப தான் பிக்கு பண்ணாமல் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. ஒருத்தங்க ரொம்ப குண்டாக இருந்திருக்காவ. அவ என்னன்னா டாக்டரை பார்க்கணும் போயிருக்காவ. டாக்டர் நான் ஒல்லி ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அதுக்கு டாக்டர் தினமும் சைக்கிள் ஓட்டுங்க, ஒல்லி ஏறுவேன்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு காமெடி இல்லையே செல்விக்கோ? நபரு அரையும் குறையுமா கேட்டுவிட்டுலாம் சொல்லாத. சரி முழுசும் சொல்லுங்க. டாக்டர் சொன்னதை கேட்டால் அந்த குண்டானாலே நான் சுருக்காவே ஒல்லி ஆகணும், நான் வேணா ஸ்கூட்டி ஓட்டுறதுமான்னு சொன்னாராம். அண்ணி, காமெடி சூப்பராக இருந்து. தேங்க்ஸ் சோனி. நீ ஒன்றும் சொல்லலை? பரவாயில்ல. அண்ணி, பெரியமாங்க
அவிய வள்ளியூருக்கு போயிருக்காவ சோனி. வள்ளியூருக்கா? இப்போ எதுக்கு? காலாவுக்கு அடுத்த வாரத்தில் பிறந்த நாள் வருதுல்ல, அதான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு போயிருக்காவ. அப்போ அவிய வர்றதுக்கு நேரமா நீ? அநேகமாக அவிய வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். ஓ, அது நம்பி தான் எங்கள் அக்கா ஹாயை உட்காந்து கதை விட்டாவளோ. சரியான வாயாடி. சரி நீ, நான் அப்போ வீட்டுக்கு போயிட்டு வரேன். பெரியம்மா வந்தாக்கி நான் வந்துட்டு போனதா சொல்லுங்கள். ஆ சரி சோனி.